ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன திரையில ரொம்ப பிரபலமான இருந்த ரவீனா அவர்கள் இப்போ பீச்சில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈரமான உடையில எடுத்த இந்த ஹாட் போஸ்ட் தான் சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்டு இவங்க ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் டிக்டாக் மூலமாக பிரபலமானாங்க. நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய ஃபேன் பேஸே உருவானுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க பிக் பாஸ்ல போனாங்க. பிக் பாஸ்லேயும் நல்ல கண்டஸ்டண்டாக இருந்து பட் சீக்கிரம் எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் நிறைய சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவங்க லைஃப்பில் சடனாக சின்னத்திரை சங்கத்து சார்பாக இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. பட் அது எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த ஒரு நியூஸும் வெளில வரல. இவங்களும் நிறைய கேட்டு பார்த்துட்டாங்க, போராடி பார்த்துட்டாங்க. எனக்கு ரெட் கார்டு ஏன் போட்டீங்க, இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், இதுக்குள்ளே எனக்கு ரெட் கார்டு போட்டு என் வாழ்க்கையை ஏன் முடிக்கிறீங்க, சமூகத்தில் எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, இப்போ ரெட் கார்டு மூலமாக என்னோட அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னமும் அவங்க ரெட் கார்டு நீக்கப்படலை. சீக்கிரமே அவங்க ரெட் கார்டு நீக்கப்பட்டு அண்ட் நிறைய சீரியலில் நடிக்கணும், அண்ட் நிறைய ஷோவில் வரணும் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண சோசியல் மீடியாலேருந்து பிரபலமாகி சின்ன திரையில் வந்துருக்காங்க. அண்ட் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு போக அதிக வாய்ப்பு கிடைச்ச இவங்களுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வச்சிருக்காங்க ரெட் கார்டு போட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவீனாவோட இந்த ஹாட் போட்டோ ஷூட் பார்த்து உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.